வணக்கம் நேயர்களே. வளர்ந்து வர அறிவியல்ல ஏஐ, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நமக்கு எவ்வளோ உதவி பண்ணுது, அதுல என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்மளோட தொகுப்புல பார்க்கலாம். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. இது மக்களுக்கான வானொலி. நான் உங்கள் ஆர்ஜே தமிழரசி. வணக்கம் நேயர்களே, நான் உங்க ஆர்ஜே பவித்ரா. இன்னைக்கு முதல்ல ஏஐ அப்படின்னா என்னன்னு பாப்போமா? கண்டிப்பா. ஏஐனா என்ன? இதோ இப்ப சொல்றேன், நல்லா கேளுங்க. செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ அப்படிங்கிறது கணினி அறிவியலின் மேம்பட்ட வளர்ச்சியை காட்டுற ஒரு உச்ச நிலையாகும். இதுல நுட்பமான இயந்திரங்களை உருவாக்கி மனிதர்களை போலவே செயல்பட வைக்குது. ஒரு நுணுக்கமான தொழில்நுட்பம். இதுல கொடுக்கப்படும் உள்ளீட்டிற்கு தகுந்தது போல அதுவாகவே செயல்படுவதுதான் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்றோம். ஐயோ பவித்ரா, ஏமா என்ன ஆச்சு? எதுக்கு பதற? நீ சொல்லுறத பார்த்தா எனக்கு லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்? எதுக்கு? ஆமா, நீ யோசிச்சு பாருவே. நீ சொல்ற இத பார்த்தா மனுஷங்களோட தேவையே இனி இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கு. யாருக்கு தெரியும், இப்படி ஒரு காலமும் வர வாய்ப்பு இருக்கு. அப்போனா நம்மள போல மனுஷனுங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புன்றது குறைய ஆரம்பிச்சிரும்ல. எனக்கே கூட வேலை இல்லாம போயிடும். நமக்கா? நம்மள போல அதுக்கும் டாபிக்ஸ் எடுத்து ஸ்கிரிப்ட் எழுதி அதை கரெக்டா டெலிவரி பண்ணலாம் தெரியுமா? ஓ, அதெல்லாம் அதுக்கு ஜுஜுபி. ஆமா, இப்பவே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த இதுன்னு திண்டாட்டமா இருக்கு. இந்த மாதிரி நுண்ணறிவெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா சொல்லவா வேணும்? அப்படியே சொல்ற. இப்ப நீ ஒரு கேள்வி கேட்டல்ல, இதனால ஸ்கிரிப்ட்லாம் எழுத முடியுமா நம்மள போலன்னு. இப்போ நம்மளுக்கு அதுகிட்ட இருந்து ஏதாச்சும் வேணும்னா அது முதல்ல அந்த ஏஐக்கு யாராச்சும் இன்செர்ட் பண்ணணும். அப்பதான் அதனால ரீட் பண்ணி நமக்கு டெலிவரி பண்ண முடியும். ஆமால, அப்ப அது மனிதனால தானே செயல்படுத்தப்படுது. அப்போ நம்ம உழைப்பு அதுக்கு தேவைப்படுது தானே? அட ஆமாப்பா. அதனால நம்ம அந்த அளவுக்கு நம்மளோட அறிவையும் படிப்பையும் இன்னும் வளர்க்கணும். இப்ப குடுக்கற சிலபஸையே நம்மளால படிச்சு தள்ள முடியல. இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நினைச்சாலே தலை சுத்துது. கொஞ்சம் அட்வான்ஸா படிக்கணும், அவ்வளவுதான். சரி, ஏஐயோட பயன்பாடுகள் என்னன்னு சொல்ல முடியுமா உன்னால? இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவானது மருத்துவ அறிதியலிடல், பங்கு வணிகம், ரோபோ கட்டுப்பாடு, சட்டம், அறிவியல் கண்டுபிடிப்பு, ஒளித்தோற்ற விளையாட்டுகள், பொம்மைகள் மற்றும் வலைத்தேடு பொறிகள் உட்பட்ட பெரும்பாலான துறைகள்ல வெற்றிகரமா பயன்படுத்திட்டு வராங்க. ஒரு தொழில்நுட்பமானது பிரதான பயன்பாட்டிற்கு புழக்கத்திற்கு வந்துடுச்சு அப்படின்னா அதன் பின்னர் அது செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு கருதப்படுவதில்லை. ஏன்னா அது செயற்கை வாழ்க்கையுடன் ஒருங்கிணைக்கப்படவும். ஒரு தொழில்நுட்பமானது பிரதான பயன்பாட்டிற்கும் புழக்கத்திற்கும் வந்துடுச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறமா அது செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல. அது செயற்கை வாழ்க்கையுடனும் ஒருங்கிணைக்கப்படவும் இல்ல. அப்பனா அதுக்கு இதுக்குன்னு தனித்தனியால இது பயன்படுறது கிடையாது. எல்லா விஷயத்துக்கும் இதோட பயன்பாடு கண்டிப்பா இருக்கு. சொல்ல போனா நம்ம ஏன்னு ஆரம்பிச்சு அது ஜெட்னு முடிச்சுட்டு வந்துரும் போல இருக்கு. நினைச்சாலே வேலையெல்லாம் ஈஸியா இருக்கும் போலதான். இப்போ நான் சில விஷயங்கள் கேள்விப்பட்ட பவி. என்னன்னா இத நல்ல விதமா யூஸ் பண்றது இவ்வளவு இருக்கு அப்படின்னாலும் இதை கெட்ட விதமா இன்னும் அதிகமா யூஸ் பண்ணிட்டாங்களாம். எப்படிப்பா? அந்த எந்திரன் படத்துல வர்ற மாதிரி எல்லாம் இருக்கு நீ சொல்றது? ஆமா, எப்படின்னா நபருக்கு கூப்பிட்டு அவர் நண்பர் போலவே பேசி அவர்கிட்ட பணம் வாங்கினதா இருக்கட்டும், பெண்களோட உருவத்தை வந்துட்டு காப்பி பண்ணி அந்த பெண்களை பிளாக்மெயில் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதை வச்சு நெகட்டிவா பண்ணிட்டு இருக்காங்களாமா. நான் கேட்டதும் ஒரே அதிர்ச்சியில ஆழ்ந்துட்டேன். எனக்கும் அப்படிதான் இருக்கு நீங்க சொல்றத கேட்டா. சோ மக்களே, உங்களோட சேர்ந்து இன்னைக்கு பவித்ரா சொன்னதை போலவே ஏஐ அப்படின்றதுனால எவ்வளவு நன்மைகள் மற்றும் தீமைகள் இருக்கு அப்படின்றத கத்துக்கிட்டேன். இதே போல இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில 2 நண்பர்கள் எப்படி ஏஐ பயன்படுது அப்படின்றத பத்தி ஒரு தொகுப்பா கதை வடிவுல கொடுக்க போறாங்க. வாங்க அதை பார்க்கலாம். உள்ள இருக்கானா? வாங்கண்ணா, உள்ளதான் இருக்கான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சைடு ஆளவே காணோம். நல்லா இருக்கீங்கல்ல? எங்கம்மா, காட்டில் இருக்க வேலை பார்க்கறக்கே டைம் சரியா போகுது. எங்க இந்த சைடு வர்றது? ஆமா, உங்க 2 பேர்த்தையும் திருவிழா கூப்பிட்டுருந்தனே, ஏன் 2 பேர் வரல? எங்கண்ணே, அவன் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து டொக்குன்னு தட்டுறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குது. என்கிட்ட என்னத்த சொல்ல போகிறான்? நீங்கள் எனக்காச்சும் கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம்ல, நானாச்சும் வந்திருப்பேன். சரி விடுமா, சும்மா சைடு வந்தேன் உன்னை பார்த்துட்டு போகலான்னு. இங்கே பாருங்க, இந்த தங்கச்சியை பார்க்க வந்தேன்னு மட்டும் பொய் சொல்லாதீங்க. என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க. அப்படி இல்லைம்மா, நம்ம கல்யாண ஃபோட்டோவில் அப்பத்தான் வேறு இல்லைல்ல? ஆமாண்ணா. நம்ம லட்சுமி இன்ஸ்டாகிராமில் தான் வீடியோ பார்த்துருக்கு போல. இந்த கல்யாண ஃபோட்டோவில் இல்லாதவங்க எல்லாத்தையும் ஏதோ சேர்த்தலான்னு சொன்னான். அதான் நம்ம எடிட் இருக்கான்ல, அவன்கிட்ட என்னன்னு கேட்டு போகலான்னு வந்தேன். உள்ளதானே இருக்கான்? அதானே பார்த்தேன்.
சரிண்ணே, அவன் உள்ளதான் இருக்கான். ஆ பார்த்துக்கிறேம்மா. எங்கே அவசரமாக இங்கே வெளியே போகிற போல இருக்கு? டைமுக்கு சாப்பாடு கேட்பாண்ணா. நான் போய் மளிகை கடையில் ஜாமான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு சீக்கிரம் வா, நான் உள்ளே இருக்கேன். ஏய் எடிட்ரு. டேய், இப்போ என்னன்னு சொல்லி கூப்பிட்டேன்? எடிட்ரு. கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லேன்டா, அவளுக்கு கேட்கட்டும். எப்போ பார்த்தாலும் நையின்னு என்னை பற்றி தெரிலடா அவளுக்கு இன்னும். நான் எவ்வளோ சத்தமாக சொன்னாலும் தங்கச்சி கேட்காது, அது வெளியே போயிருக்கு. ஓ, நீ பெரிய எடிட்ரு தான், விட விட. என்னடா இந்த பக்கம்? என்ன இந்த எடிட்டரோட சேவை தேவைப்படுதா? ஏய் எப்படா சேவையெல்லாம் போட ஆரம்பிச்ச? டேய், வேலையை சொன்னேன்டா. சரி சரி சரி, அது ஒன்றும் இல்லை. லட்சுமி இன்ஸ்டாகிராமில் ஏதோ வீடியோ பார்த்துருக்கு போல, அந்த கல்யாண ஃபோட்டோவில் இல்லாதங்கிறதே சேர்த்தலான்னு சொன்னா. அதான் நம்ம அப்பத்தா வேறு கல்யாண ஃபோட்டோவில் இல்லைல்ல, அதான் நீ தான் எடிட்டர்னு இருக்கீல, அப்புறம் எதுக்கு? அதான் வந்துட்டு என்னன்னு கேட்டு போகலான்னு வந்தேன். இப்போ என்ன, அப்பத்தான் ஃபோட்டோ சேர்த்துணும் அவ்வளோதானே? இதெல்லாம் ஜுஜுபி மேட்ரு. ஃபோட்டோ கொடு. இந்தா தரேன். இங்கே பாருடா, இந்த ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது, இது அப்படியே சேர்த்தி நல்லா பண்ணி கொடுறா. உன்னை நம்பி தான் வந்திருக்கேன், உன்னை பெரிய எடிட்டர் வேறு சொல்லியிருக்கேன், கரெக்டாக பண்ணி கொடு. என்னை நம்பி வந்துட்டால, இப்போ பாரு. டேய் பங்கு, பாரு முடிச்சாச்சு. எப்படிடா இவ்வளோ சீக்கிரம் பண்ணி முடிச்ச? ஆறா, பெரிய எடிட்டர் தான் போல நீ. அதெல்லாம் அப்படித்தான், எவ்வளோ பெரிய எடிட்ரு நான். இதெல்லாம் சப்பா மேட்ருடா. விக்ஸு தைல இருக்காடா? ஏய், என்ன நக்கலா? இல்லை இல்லை, இருமல் தான். பார்த்து பார்த்து, திருவிழாவில் தின்னதெல்லாம் வெளியே வந்துட போகுது. திருவிழாவில் தின்னதெல்லாம் காலையிலே வெளியே போயிடுச்சு. சரி அதை விடுடா, எப்படி பண்ணுன்னு சொல்கிறத? அதெல்லாம் சொன்னால் புரியாது, டைம் ஆகும்டா. அட சும்மா சொல்லுடா, இப்போ தான் காட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு சும்மா தான் இருக்கேன், சொல்லு கேட்போம். இதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சு தானே ஆகணும் எனக்கும். ஓ சரி சரி கேளு. ஃபஸ்ட்டெல்லாம் தான் எடிட்டிங் கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ எல்லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சுடா. யாருனால? நம்ம மச்சான் ஏஐனால. மச்சானா? யாரடா அந்த ஏஐ? டேய், மச்சானா மச்சான் இல்லை, அது ஒரு டெக்னாலஜி. ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. புரியுதா? புரியலையடா. என்னடா ஏஐ கூட தெரியாமல் இருக்கு? ஆடா போடா. எங்கடா காட்டு வேலை பார்க்குறக்கே டைம் சரியாக இருக்குது, இதில் எங்கே ஏஐ பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது? நீயே சொல்லு. உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நம்ம பசங்கள்லாம் சேர்ந்து சங்கர் படம் இந்திரன் போனோம்ல, ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த ரோபோட் படம் தானே, அதை கடைசியில் கூட ஐஸ்வர்யா ராயெல்லாம் வருவாங்களே, அதானே? ஐஸ்வர்யா ராய் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. என்ன பண்ணுறது, உலகலையாக போயிட்டாங்க, எப்படி மறக்க முடியும்? நீ சொல்கிறா. ஸோ வழியாத. அந்த படத்தில் ரோபோட் வரும்ல, அது நம்ம சொல்கிற வேலையெல்லாம் செய்யுமா? ஆமாம் செய்யும். நமக்கு மூளை இருக்குது, அதனால் நம்ம எல்லாத்தையும் யோசித்து செய்கிறோம். அப்போ ரோபோட்டுக்கு? ஆமாம்ல, எப்பட்றா? பங்கு, நமக்கு எப்படி மூளை இருக்குது அதே மாதிரி ரோபோட்டுக்கும் மூளை இருக்குது. அதுதான் நான் அப்படியே சொன்னேன்ல, ஏஐ. நமக்கு மூளை இருக்கிற மாதிரி ரோபோட்டுக்கு ஏஐன்னு சொல்கிற, அதானே? அதே தான். சரி, உங்கள்கிட்ட தான் ரோபோட்டே இல்லையே, அப்போ எப்படி எடிட் பண்ணுவ? டேய், ஏஐங்கிறது ஒரு டெக்னாலஜி தான், சரியா? அதை ரோபோட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. நம்ம தினமும் யூஸ் பண்ணுற ஃபோனில், கம்ப்யூட்டரில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம், சரியா? ஃபோன்லேயுமா? ஃபோனில் என்ன யூஸ் பண்ணுவ? அட, ஃபோனில் நீ கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே பதில் சொல்லுண்டாது. அதை தான் அந்த கூகுளே பண்ணுமேடா, அப்புறம் எதுக்கு ஏஐ? டேய், கூகுளில் நீ கேட்குற கேள்விக்கு ஒரு டைம் பதில் கிடைக்கும், ஆனால் ஒரு சில டைம் பதில் கிடைக்கவே கிடைக்காது. பார்த்துருக்கியா அதை? ஆமாம். ஆனால் அது கூகுள் மாதிரிலாம் கிடையாது. நீ என்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி கேட்டேன்னா கூட அது உனக்கு தெளிவாக பதில் சொல்லிடும். அதே மாதிரி நீ என்ன வேலை சொன்னாலும் அது ஈஸியாக உனக்கு செஞ்சு கொடுக்கும். அப்போ நீ இந்த ஃபோட்டோ ஏஐட்ட சொல்லி தான் எடிட் பண்ணியா? ஆமாண்டா, ஆனால் தொழில் ரகசியம் வெளியில் எங்கேயும் சொல்லிடாதடா. நான் கூட உன்னை பெரிய எடிட்டர் நினச்சேன்டா. ஏய் வச்சு தட்டிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கியா? ஊரை ஏமாத்துறாங்களாமா. முதல்லலாம் கஷ்டப்பட்டு உட்காந்து எடிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். இந்த பீட்டா வெர்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் ஈஸியாகிடுச்சு எங்கள் வேலை. என்னது
பீடாவா? ஏடா அது சாப்பிட்டக்கு அப்புறம் தானே போடுவாங்க, அதை வச்சு எப்படி எடிட் பண்ண? சி, திங்கிறதுலே இருக்காதடா. அது பீடா இல்லை, பீட்டா. பீட்டானா? டேய் வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீ கார் வாங்க போகிறோன்னு வச்சுக்கோவேன், கார் ஓட்டி பார்ப்பல, அதுதான். அதுதானா? எது கொஞ்சம் தெளிவாக சொல்கிறா. தெளிவாக சொல்லணுமா? இப்போது மருந்து கம்பெனிக்காரனுங்கெல்லாம் மருந்து தயாரிக்கிறாங்களா, தயாரித்த உடனே என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு எலிக்கு தானே போடுறாங்க. ஆமாம், அப்போ தான் அந்த மருந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரியும்ல. அதே தான் பீட்டா வெர்ஷன். ஓ, அப்போ இந்த எடிட்டர்ஸ் எல்லாம் இருந்தால் எலி அப்படி தானே? டேய் எலியெல்லாம் கிடையாது, ஆனால் எலி மாதிரி தான். அதாவது ஒரு புது விஷயத்தை மக்கள்கிட்ட கொடுத்து பயன்படுத்தி பாருங்கன்னு சொல்கிற மாதிரி தானே? அப்பா புரிஞ்சிருச்சா? சரி, இப்போ ஃபோட்டோக்கு ஃபோட்டோஷாப்பு ஏன்னு சொன்னேன், இதே மாதிரி மற்றதுக்கு என்னென்ன ஏல இருக்குது? வேற ஏன்னா நம்ம மிட்ஜெனி இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ஃபோட்டோ புதுசாக ஜென்ரேட் பண்ணலாம். என்னது மிட்டு ஜெர்னியா? ஸோ ஃபோட்டோ என்னது ஜெனரேட்டா? அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல. ஸோ மிட்ஜெனிக்கு வந்த சோதனை. சரி வா, எப்படி பண்ணுறேன் நானே சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டே கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணிட்டியா? ஓப்பன் பண்ண உடனே க்ரோம்குள்ளார க்ரோம்குள்ளார போயிட்டு மிட்ஜெனி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணணும். லோட் ஆகுதே. ஸோ ஏடா இப்படி சுற்றுது? ஏன் அந்த 5Gலாம் வாங்கி வைக்க மாட்டியா? ஓசியில் தான் தரானுங்க. ஏல இவ்வளோ அப்டேட்டாக இருக்க, ஒரு 5G கூட தெரில உனக்கு. போடா, இதுக்கு நானாச்சும் பரவாயில்ல. 5G நீங்கள் தான் பெரிய ஆள் ஆயிட்டீங்களே, எல்லாத்தையும் 5Gலேயே போய் பார்த்துக்கோங்க போங்க. என்னத்துக்கு என்கிட்ட வந்து கேட்குறீங்க? கிளம்பு, காற்று வரட்டும். ஆளி மண்டே. டே கோச்சுக்காதரா, இந்த டெக்னாலஜியில் தான் நான் ஏதோ கொஞ்சம் கீழே. நானும் டிவியில் பார்ப்பேன், இந்த டிவியில் தான் விளம்பரம் போடுவானுங்களே, இந்த டண்டனா ஆடுவானுங்களே, இந்த ஏர்டெலு ஜியோ, அதை வச்சு சொன்னேன்டா. கோச்சுக்காத, எனக்கு எதுவும் தெரியாதுதான், எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். என்ன கொஞ்சம் சீன் பாடுற மாதிரி சொல்லிட்டேன். விடு கோச்சுக்காத, கொஞ்சம் சொல்லிக் கொடு எப்படின்னு. இப்போ தெரியுதா நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு? டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அமைதியாக உட்காரணும். ரொம்ப சீன் போட்ட செதைச்சிருவேன். ஆளும் மாட்டேன். உட்கார அமைதியா. பண்ணுறது இதில் டயலாக் வேறு, செதைச்சிருவேன் புதைச்சிருவேன். என்ன ஒன்றும் இல்லை. நீ சொல்லிக் கொடு. லோட் ஆகுது வரட்டும். வந்துச்சா? இப்போ மிட்ஜெனிக்குள்ளார போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு லிங்கை தொட்டு உள்ளே போயிட்டோம். இப்போது இந்த வெப்சைட் வந்துருச்சு. இதில் வந்த உடனே பாருண்ணா, எனக்கு தெரிஞ்சு நானே பார்க்க மாட்டேனா, எதுக்கு உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன்? சொல்லிவிட்றா அவளுக்குமா. ஏய் என்ன இவ்வளோ அவசரப்படுற? என் வேலையை விட்டுட்டு உனக்கு சொல்லித்தர வந்தா என்ன சொல்லணும்டா? நீ கிளம்பு. உனக்கு அப்பத்தா ஃபோட்டோ வந்துருச்சுல, என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்க? கிளம்பு, வேலையை பாரு போ. டே சாரா ஒரு உணர்ச்சி வசத்தில் அந்த மாதிரி பேசிட்டேன். மன்னிச்சுக்கோ. சொல்லிவிட்றா. என்னடா இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டேன், அதையும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துரு. வெப்சைட் வரைக்கும் ஓப்பன் பண்ணிட்டேன், சொல்லி கொடுத்துட்டு போடா ப்ளீஸ்டா. இதே தான் போன தடவையும் சொன்னேன், ஆனால் இப்போ பாரு மறுபடியும் இதே தான் பண்ணுறேன். இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா வேலைக்காகாது. இதான் கடைசி தாட்டி. சரியா? இதுக்கு மேலே ஏதாவது பண்ண, இதுதான் கடைசி தாட்டி. இங்கே பாரு, இமேஜ் ஜென்ரேட்டர் இருக்கா, இதுக்குள்ளார தான் போகிறோம். இதுக்குள்ளே போனோடனே அங்கே ஒரு டைலாக் பாக்ஸ் இருக்குதா? டைலாக்ஸ் பாக்ஸ்னா அப்படின்னா என்ன? எனக்கு இந்த அட்டை பாக்ஸ் தெரியும், அது யூஸ் பண்ணி இடைக்கு போடுவோம். சுவிட்ச் போடுவோம். டைலாக் பாக்ஸ்னா என்னது? டேய் நீ ரொம்ப சோதிக்கிற. இதுக்கு மேலே வேலைக்காகாது. அமைதியாக உட்காந்து கேட்குறேன்னா கேளு, இல்லைன்னா நான் எழுந்திரிச்சு போயிடுவேன். சரி மன்னிச்சுக்கோ. சோபா, அங்கே வெள்ளை கலரில் ஒன்று இருக்குல்ல, அதுதான் டைலாக் பாக்ஸு. அதுக்குள்ளார போயிட்டு நீ என்ன டைப் பண்ணுறியோ, டைப் பண்ணுறதுக்கான ஒரு இமேஜை அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். என்ன டைப் பண்ணாலுமா? என்ன டைப் பண்ணனாலும் வரும். நீ ஒரு பொண்ணை க்ரியேட் பண்ணணுமா, ஒரு பையனை க்ரியேட் பண்ணணுமா, இல்லை ஒரு அனிமல் க்ரியேட் பண்ணணுமா, அந்த அனிமலுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வைக்கணுமா, எல்லாத்தையுமே அதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். சரியா? ஓ, அப்போ டைப் பண்ணால் மட்டும் போதும். எனக்கு தான் டைப்பே பண்ண தெரியாதாடா, நீயே பண்ணி காட்டு. சரி வா, உனக்கு நானே சொல்லித்தரேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் வா. இப்போ உள்ளே போயிட்டோமா, இந்த சேட் பாக்ஸை டைப் பண்ண போகிறோம். சரி, என்ன க்ரியேட் பண்ணலாம்? பையனை க்ரியேட் பண்ணலாமா, பொண்ணு க்ரியேட் பண்ணலாமா? பொண்ணே க்ரியேட் பண்ணுறா நினச்சேன்டா, எப்போ பார்த்தாலும் பொண்ணுனால நல்லா. சரி வா, இப்போ என்ன பொண்ணு தானே, க்ரியேட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு போயிட்டு உனக்கு என்ன பொண்ணு வேணும்? இந்தியன் பொண்ணு வேணுமா, ஃபாரின் பொண்ணு வேணுமா? எனக்கு தமிழ்நாட்டு பொண்ணு போதும்டா, இந்தியன் இந்த ஃபாரின்லாம் வேணாம், தமிழ்நாட்டு பொண்ணு போதும். தமிழ்நாட்டு பொண்ணு இருடி, லட்சுமிகிட்ட சொல்லி விட்றேன். எல்லாமே ஒரு கல்வி தானே, அதுக்கு சொன்னேன்டா.
சரி சரி, தமிழ்நாட்டு பொண்ணு தானே, வா க்ரியேட் பண்ணலாம். இப்போது பொண்ணை க்ரியேட் பண்ணியாச்சு. அப்புறம் இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து முடி எப்படி வைக்கலாம், ஒரு சுருட்ட முடி வைக்கலாமா? சரி, சுருட்ட முடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கண்ணு வைப்போம், கண்ணுக்கு மை போட்டு விடுவோம். அதுக்கப்புறம் பொட்டு வைடா, பெண்களுக்கு அதானே அழகு. சரி, எப்பவும் போல் மஞ்சளும் குங்குமம் வச்சிடலாம் அழகா. அப்புறம் மை போட்டாச்சு. அப்புறம் மூக்கு வந்து எப்படி வேணும் உனக்கு? கொஞ்சம் அழகாக வச்சு விட்றா. கொஞ்சம் நீளமாக வச்சுக்கலாமா? மூக்கு வச்சாச்சு. அப்புறம் வாய், அழகா ஒரு வாய்க்கு லிப்ஸ்டிக் போட்டு விட்ருவோமா? அது வாயில் உதடுக்கெலாம் லிப்ஸ்டிக்லாம் வேணாம், தமிழ் பாரம்பரியமாகவே போயிடுவோம். ஓஹோ, என்னையே கரெக்ஷன் பண்ணுற. ஏஐ பற்றி டெக்னாலஜி பற்றி கேட்டால் ஒன்றும் தெரியாது, ஆனால் பொண்ணுங்களை மட்டும் கேட்டால் வாய், உதடு, லிப்ஸ்டிக்கு எல்லாம் சொல்லு. ஆமாடா, பெண்களுக்கு நம்ம தானே சப்போர்ட்டாக பாதுகாப்பாக இருக்கணும், அதனால எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான். சரி, கண்டது பேசாத, ஃபஸ்ட்டு அது செய். நான் கண்டதை பேசுகிறேண்ணா, வந்ததுலேருந்து நீ தான்டா கண்டதை பேசிகிட்டு இருக்க. இப்போ என்ன லிப்ஸ்டிக் தானே வேண்டாம், விடு எடுத்துடலாம். சரி, அடுத்து என்ன? அப்புறம் பாரு, இதை தான் மெயின் மேட்ரு. கம்மல், என்ன கம்மல் போடலாம்? பூ போட்ட கம்மல். பூ போட்ட கம்மலா? யாராவன் இன்னும் பூ போட்ட கம்மல், அந்த கம்மல், இந்த கம்மல்ட்டு நல்லா ஃபேஷனாக ஏதாவது கம்மல் போட்டு சொல்லுவோம். ஃபேஷன் கம்மல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் கழுத்தில் ஒரு செயினை போட்டு விடுவோம். என்ன செயின் போடலாம்? சின்ன செயினாகவே போட்டுவிட்றா, போதுண்டா. சின்ன செயின், ஓகே. டைமண்ட் குட்டி செயின் அப்படின்னு போட்டுடலாம். சரியா? வேற என்ன? மெயின் மேட்ரு ட்ரெஸ்ஸு என்ன கலர் போடலாம்? சிவப்பு கலரு. சிவப்பு கலரா? சிவப்பு கலரு வேண்டாம், மஞ்சள் கலர் போடலாமா? அடா, மாரியம்மன் கோயிலுக்கு கூழ ஊற்ற போகிறா, நல்ல கலராக அந்த பிங்க்கு ரெட்டு. நீ ரெட்டு சொன்னா வேற வேணாங்கிற, வேறு ஏதாவது கலர் நீயே பார்த்து நல்லா வச்சு விடு, மஞ்சள் மட்டும் வேணாம். கூழ் ஊற்றுறாங்களா? போடாங்கு, கூழ்லாம் ஊற்றல. வேறு என்ன கலரு? கருப்பு கலர் போட்டலாம், நீட்டாக இருக்கும். ஓகேவா? சரி, அப்புறம் வேறு என்ன வேணும்? வாட்ச்சு. என்ன வாட்ச்சு? சொனாட்டாவா டைட்டனா? டைட்டானிக் போடுறா. டைட்டானிக்கா? இங்கே என்ன படமாடா காட்டுறாங்க? அது டைட்டன். சரி, டைட்டனா? டைட்டன் போடு. டைட்டன் வாட்ச்சு. சரி, ஓகே, டைட்டன் வாட்ச்சு போட்டாச்சு. கையில் மோதிரம் போட்டு விடுவோமா? என்ன மோதிரம் போடலாம்? நல்லா ஒரு தக்காளி மோதிரமாக போட்டு விட்றா. தக்காளி மோதிரமா? என்னடா சொல்கிற? எதை சொன்னேன்னா, இப்போ தான் தக்காளி தான் தங்க விலைக்கு போயிட்டுருக்குல, அதுக்காண்டி இப்படி சொன்னேன். ஓ, தக்காளி தங்கம். சரி, தங்க மோதிரம் தானே, போட்டாச்சு. வேறு என்ன பண்ணலாம்? சரி, இப்போ அவள் எப்படி உட்காரணுமா இல்லை வந்து நிற்கணுமா, என்ன மாதிரி வேணும்? உட்கார மாதிரியே வச்சிட்றா, பாவம் கால் வலிக்கும்ல. ஐயோ சாமி. சரி, ஓகே, உட்கார மாதிரி வச்சுருவோம். ஒரு நிமிஷம் இரு, தண்ணி குடிச்சுக்கிறேன். சரி, ஓகே, உட்கார வச்சாச்சு. அப்புறம் வேற என்ன? சோஃபாவில் உட்கார வைக்கலாமா, சேரில் உட்கார வைக்கலாமா? சோஃபாலே உட்கார வைடா, காசா பணமா? சோஃபாவா? சரி, அவ்வளோதான், போட்டாச்சா? சோஃபா போட்டாச்சு. அப்புறம் வீடு மாதிரி பின்னாடி பேக்ரவுண்டு வச்சிடலாமா? வீடு மாதிரி பேக்ரவுண்டு வச்சாச்சா? ஓகே, லோடாகி வந்துருச்சு. அவ்வளோதான்டா, பாரு. என்னோட பொண்ணு மாதிரியே இருக்கு, நீ டைப் பண்ணது எல்லாம் அப்படியே வந்துருச்சு போல. பரவாயில்லடா, நல்லா தத்துருவமாக தான் இருக்கு. இது ஃபோட்டோக்கு மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது வீடியோ அந்த மாதிரி எதாவது இருக்கா? ஆச்சா, நல்லா இருக்கா? அதெல்லாம் அப்படி தான். இதுதான் ஏஐ. வீடியோக்கும் இருக்குது ஏஐ, ஆனால் வந்து அதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நீ வீட்டுக்கு போக மாட்டே, அப்புறம் லக்ஷ்மி அவ்வளோதான். சரி, வீடியோ விடு. அதான் வேறு ஏதாவது ஏஐலாம் இருக்குன்னு சொன்னீல, அதை சொல்லு. அதாச்சும் எனக்கு நாளை பின்னா யூஸ் ஆகும்ல, தெரிஞ்சுக்கிறேன். வேற ஏஐயா? நம்ம ChatGPT இருக்குல்ல, இது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அது மாதிரி தான். நீ கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். ChatGPTயா? சரி, ஃபோட்டோஷாப் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன். மிட்ஜர்னி இது வந்து ஏதோ ஜென்ரேட்டாக ஏதோ சொன்னேன். இந்த ChatGPT எதுக்கு யூஸ் ஆகுது? அது கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் எனக்கு. இந்த ChatGPTயை டெய்லி நிறையா பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த ஸ்டூடெண்ட்ஸு, கண்டென்ட் க்ரியேட்டர்ஸு, பிஸ்னஸ் பீப்புள், இவங்க எல்லாருமே டெய்லியும் யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கானுங்க பாரு, அவனுங்க எல்லாத்தையுமே இதில் தான் பண்ணுறானுங்க. ஹோம் ஒர்க்கு, அசைன்மெண்ட்டு, பிபிடி எல்லாத்துக்கும் இதை தான் யூஸ் பண்ணுறானுங்க. அவங்களுக்கு ஈஸியாகவும் அது கொடுக்குது, அதனால் ஜாலியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. சரி, ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன், அது என்னது எதை கண்டென்ட்டுக்கு அப்புறம் என்ன பிஸ்னஸ்க்குலாம் எதுக்கு யூஸ் ஆகுது? ஸோ கண்டென்ட் கிரியேட்டர் பிஸ்னஸ் பீப்புள்ரா, அவங்களுக்கு என்ன, கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கெல்லாம் அதுவே ஈஸியாக கண்டென்ட் கொடுத்துருது. அவனுங்க கண்டென்ட் எடுக்கிறானுங்க, டைரக்ட் பண்ணுறானுங்க, எல்லாமே பண்ணிக்கிறானுங்க. பிஸ்னஸ் பீப்புளுக்கு என்ன, அவங்க போய் அவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஐடியா கேட்குறானுங்க, அப்புறம் ரிசர்ச் பண்ணுறானுங்க, நிறையா பண்ணுறானுங்க அதை வச்சு. ஆமாம், இது ஏன் என்ன நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது?
யாரா சொன்னா எல்லாத்துக்கும் தெரியலன்னு? எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ எல்லாருமே இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உனக்கு தான் தெரில. அதே இப்போ தெரிஞ்சுக்கிட்டல, நீ போய் ஒரு 10 பேர்த்துக்கு சொல்லு. உன்னோட அளவுக்குலாம் எனக்கு தெளிவாக சொல்ல தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். ஆமாம், என்னண்ணா என்ன சொல்கிறான்? அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த ஏஐ பற்றி சொல்லிட்டு இருந்தாம்மா, அதான் கேட்டிருந்தேன். ஏஐயா? ஆமாம்மா, இது பாரு செம்மையாக இருக்குது. இதை வச்சு தான் இந்த ஃபோட்டோ உடனே எடிட் பண்ணியிருக்கான். இங்கே பாரு, நம்ம செய்கிற வேலையை இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுக்குதுமா. அண்ணே, இது வந்தனால தான் நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. அப்படியா? அப்புறம் மனுஷங்க தேடி தேடி செய்கிற வேலையை இது உடனே செஞ்சிருது. அதனால் இந்த பிஸ்னஸ் செய்கிறவனுங்க, கம்பெனி வச்சுருக்கவனுங்களாம் சேலரியை கம்மி பண்ணுறதுக்காக நிறைய பேரை வேலையிலேருந்து எடுத்துட்டாங்கண்ணா. வேலையை விட்டு எடுத்துட்டாங்களா? ஆனால் இது ஒரு டெக்னாலஜி தானம்மா. அண்ணன், டெக்னாலஜி தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதை வச்சு நிறைய பேர் நல்ல விதமாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சில பேர் இன்னமுமே தப்பாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. பொண்ணுங்க ஃபேஸ் வச்சு மாஸ்க் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறது, காசு வாங்குறது, இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. ஐயோ, இப்படிலாம் நடக்குதா? அது மட்டும் இல்லை, இது வந்ததுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அவங்க பிரெயினை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா எல்லாம் இந்த ஏஏ கொடுத்துருது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட க்ரோத் எப்படி இருக்கும்? அப்போ இது நல்லதா கெட்டதாம்மா? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேதுமா. ஆனால் நீ சொல்கிறது பார்த்தா ஃபுல்லாகவே கெட்டதாக தான் இருக்குது போல இருக்கு. இது வச்சு என்னென்னலாம் பண்ண போகிறானுங்களோ. இப்போ பீட்டா வெர்ஷன் வேற வந்துருச்சுலண்ணா, அதனால் நிறைய ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்களா? இதை வச்சு அப்படி என்ன ஏமாத்துறாங்க? இப்போ தான் ரீசெண்டாக சைனாவில் ஸ்கேம் பண்ணாங்க. ஸ்கேம்னா? ஸ்கேம்னா ஏமாத்துறதுண்ணா. ஓ, எப்படி ஏமாற்றுவாங்க? இப்போ என்ன ஆச்சுன்னா, திடீர்னு உங்களுக்கு கால் பண்ணி 1,00,000 ரூபா அமௌண்ட் தாங்க, அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? டக்குன்னு யார்கிட்ட கடன் கூட வாங்கி இல்லை என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா உடனே அவனுக்கு அமுச்சு வச்சிருவேன். ஆனால் உங்களுக்கு கால் பண்ணி காசு கேட்குறது நானே இல்லை, அந்த ஏஐயை யூஸ் பண்ணி என்னோட ஃபேஸும் வாய்ஸும் டிடெக்ட் பண்ணி ஸ்கேம் பண்ணுறாங்க. இப்படிலாமா கூட பண்ணுறாங்க? இது எங்கம்மா நடந்துச்சு? இப்போ சைனாவில் இப்படி தான் ஒருத்தர்கிட்ட 5 கோடி ரூபாய் ஏமாத்திட்டாங்க. 5 கோடியா? அப்பா, ஆனால் இவன் நல்லது தானமா யூஸ் பண்ணுறான். ஆனால் என்னதான் இருந்தாலும் இதை நல்லதுக்கு யூஸ் பண்ணுறதை விட அதிகமாக கெட்டதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் எவ்வளோ ஃபேமிலியில் இருக்க பொண்ணுங்க இறந்து போயிட்டாங்கன்னு தெரியுமா? என்னது, இறந்து போயிட்டாங்களா? அப்படி என்னமா இதை வச்சு பண்ணாங்க? அதான் முன்னவே சொன்னலண்ணா, இந்த பொண்ணுங்களோட ஃபோட்டோ எடுத்து மாஸ்க் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறானுங்க. அது எப்படி தப்பு பண்ண சொல்லியோ இல்லை காசு கொடுக்க சொல்லியோ பண்ணுறானுங்க. இந்த பொண்ணுங்கள்லாம் அதுக்கு பயந்துக்கிட்டு சூசைட் அட்டம் பண்ணிடுதுங்க. இல்லை அப்படின்னா சொல்ல முடியாத டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுதுங்க. இதனால் அந்த பொண்ணு மட்டும் இல்லை, அந்த பொண்ணோட குடும்பமே பாதிக்கப்படுதுண்ணா. இதனால் இப்போ வர இந்த ஏஐனால் நிறைய குடும்பத்தில் இருக்க பெண் குழந்தைங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஐயோ, இதெல்லாம் இந்த ஏஐ வச்சு தான் பண்ணுறாங்களா? கரெக்டு தான்மா. நான் கூட எப்படா அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். இப்போ நீ சொல்கிறத வச்சு கன்ஃபார்மே பண்ணிட்டேம்மா. ஏஐ வச்சு இப்போ இவ்வளோ கெட்டது நடக்குதுன்னா ஏஐ கெட்டது தான்மா. டேய், என்னதான் இருந்தாலும் இதில் எவ்வளோ நல்லது நடக்குது தெரியுமா? இது வந்து நல்லது செஞ்சதை விட கெட்டது செஞ்சது தான் அதிகமாக இருக்குண்ணா. என்னதான் கெட்டது நடந்தாலும் இந்த ஏஐனால எத்தனை பேர்த்தோட வேலை ஈஸியாக நடக்குது தெரியுமா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சயின்டிஸ்ட்டுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆமாம், என்னத்தை தான் சயின்டிஸ்ட்டுங்களோ. கடந்த 5 வருஷத்தில் மட்டும் 339 பேர் இந்த மலைக்குழியெல்லாம் சுத்தம் பண்ண போய் இறந்து போயிட்டாங்கண்ணே. அவங்கள காப்பாற்றுறதுக்கு இவனுங்க ஒரு மிஷின் கண்டுபிடிக்கல. இவனுங்களாம் என்ன சயின்டிஸ்ட்னு அலையிறானுங்களோ. ஆமாம்மா, நான் நியூஸ்லாம் கேட்டேன். ஏடா இது என்னடா சொல்ல போகிற நீ? பெரிய ஏஐலாம் பேசிகிட்டு இருந்த, சொல்கிறதுக்கு பதில் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. வரும் ஒரு புது கண்டுபிடிப்பு வருதுன்னா பல கெட்டதுங்க பல நல்லதுங்கெல்லாம் நடக்க தான் செய்யும். சும்மா கெட்டதை மட்டுமே பேசிகிட்டு இருந்தால் அப்புறம் எப்படி புது கண்டுபிடிப்பெல்லாம் வரும்? பொறுமையாக இருந்து பார்க்கணும். என்ன சொன்னாலும் இவன் விட்டு கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தான் இது வேலை செஞ்சு கொடுக்குதுல்ல. ஏய், உள்ள போய் வேலையை பாரு போ. சும்மா எதை பற்றியும் முழுசாக தெரியாமல் வந்து பேச வந்துடுவா. இதை பற்றியெல்லாம் நான் பேசினேன்னு வச்சுக்கோங்க, எவன் கேட்க போகிறான்? நான் போய் சமைக்கிறேண்ணா. தங்கச்சி ஏன்டா துரத்துற? ஏடா அவள் சொல்கிறது கரெக்டு தான்டா. எவ்வளோ கெட்டது நடந்திருக்கு. நல்லதெல்லாம் நீ சொல்லி தான் எனக்கே தெரியுது. கெட்டதெல்லாம் ஃபஸ்ட்டு நடக்குதுன்னு தெரியுது, ஆனால் எப்படி நடக்குதுன்னு தெரிய மாட்டேது. இப்போ தங்கச்சி சொல்லி தான் புரியுது எனக்கு. எல்லாமே இந்த ஏஐனால தான். அப்போ சொல்லு, ஏஐ வந்ததுலேருந்து நல்லது நடந்ததோட கெட்டது நடந்ததான் ஜாஸ்தி. இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன் நீ? டேய், கெட்டது நிறையா நடக்குது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இதனால் நிறையா நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன் இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட எவ்வளோ நல்ல விஷயம் சொன்னேன்.
நல்லா இருக்குன்னு மண்டைய ஆட்டினியா. இப்போ அவள் வந்து கெட்டதை சொன்ன உடனே அவ்வளோ நல்ல விஷயத்தையும் மறந்துட்டு நீ கெட்டதை பிடிச்சிக்கிட்ட. ஏன்னா நல்லதை விட கெட்டதுக்கு பவர் ஜாஸ்திடா. அதனால தான் கெட்ட விஷயங்கள் நிறையா பரவுது. ஐயோ, என்னடா சொல்ல வர? இது நல்லதா கெட்டதா? நான் பேசாமல் ஏஐ பற்றி தெரிஞ்சுக்காமே இருந்திருப்பேன்டா. நீ ஒன்று சொல்கிற, தங்கச்சி ஒன்று சொல்லுது, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேதுடா. இது நல்லதா கெட்டதானே? என்னடா எனக்கு தெளிவாக சொல்லி கொஞ்சம் புரிய வைடா. நல்லதா கெட்டதானே? நான் சொல்கிற விஷயத்த தெளிவாக காது கொடுத்து கேளு, சரியா? ஒரு விஷயத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஒரு விஷயம் வருதுன்னா அதில் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கும் ஒரு மைனஸும் இருக்கும், சரியா? அதில் ப்ளஸ்ஸா இல்லை மைனஸா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அது ஓகேடா, எல்லா விஷயத்துலேயும் நல்லது கெட்டது இருக்க தான் செய்யும். ஆனால் இப்போ குழந்தைங்களாம் மூளையை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்ல போகிறேன்? இதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. ஏன் இந்த ஏஐ எடுத்துக்கோவேன், அது என்ன வானத்துலேருந்து விழுந்துச்சா இல்லை கடவுள் வந்து உன் கையில் கொடுத்துட்டு போனாரா? சொல்லு. அதையும் மனுஷன் தானே கண்டுபிடிச்சான். அப்போ என்ன தெரியுது இதிலிருந்து? நம்ம மூளையையும் டெக்னாலஜியும் எப்பப்போ நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர முடியும். உனக்கு இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, அவள் வந்து சொன்னால ChatGPTனால தான் நிறைய பசங்க வந்துட்டு அவங்க மூளை யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த ChatGPT வச்சே ஒன்று சொல்கிறேன். உனக்கு என்ன புக்கு ரொம்ப பிடிக்கும்? புத்தகம்னா பொன்னியின் செல்வன் எடுத்துக்கோவே. பொன்னியின் செல்வனா? இப்போது அந்த பொன்னியின் செல்வன் புக்கை பற்றி நீ போய் ChatGPTயில் கேட்டேன்னு வச்சுக்கோ, அந்த பொன்னியின் செல்வன் புக்கவே மொத்தமாக கொடுக்காது. அதில் இருக்க முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும்தான் அது காமிக்கும். ஏன்னா அந்த ChatGPTயை கண்டுபிடிச்சவன் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் பொன்னியின் செல்வன் சர்ச் பண்ணால் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அப்லோட் பண்ணி வச்சுருக்கான். இதிலிருந்து என்ன புரியுது? அந்த ஏஐயை கண்டுபிடிச்சதும் மனுஷன்தான், அது யூஸ் ஆகிறதும் ஒரு மனுஷனால தான். ஏன் இப்போ இந்த ஏஐனால் வேலை போகுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, அது வந்து இந்த ஏஐனால் கிடையாது, நம்மளோட திறமையை நம்ம வளர்த்துக்காததுனால தான். ஓ, அதாவது இங்கே அறிவு தான் டெக்னாலஜி. ஆனால் இங்கே எல்லாம் என்ன நினச்சிட்ருக்காங்க? டெக்னாலஜி தான் அறிவுன்னு நினச்சிட்ருக்காங்க. அதே தாண்டா. டெக்னாலஜியை விட நம்மளோட அறிவு தான் ஜாஸ்தி அப்படிங்கிற கான்செப்டை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா யாருக்குமே இங்கே வேலையும் போகாது. அதே மாதிரி இந்த ஏஐயை எல்லாருமே கரெக்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ புரிஞ்சுரா. எனக்கு இன்னொரு டவுட்ரா, இந்த ஏஐ ஃபஸ்ட்டு எது கண்டுபிடிச்சாங்க? சூப்பர்ரா, விடிய ராமாயணம் கேட்டுட்டு சீதைக்கு ராம சித்தப்பன்னு சொல்லு. டே நான்லாம் தெளிவாக தான் கேட்குறேன், சொல்கிறா கொஞ்சம். இந்த ஏஐ எதுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? நமக்கு தெரியாத விஷயத்த சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. எல்லாருமே அவங்களுக்கு தேவையான விஷயத்த சீக்கிரமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெறும் ஏஐ மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட மூளை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த ஏஐ நம்ம தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கான ஒரு பாலமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அளவோடு நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளும் வளருவோம், நம்மளோட சுற்றுச்சூழலும் வளரும். புரியுது. எல்லாம் அளவோடு இருக்கணும். அதான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்களே, அளவு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு. அது கரெக்டாக போச்சுல. செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ என்பது எப்படி பயன்படுது அப்படின்றத ரெண்டு நண்பர்கள் பேசினதை கதை வடிவில் நம்ம கேட்டிருப்போம். ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு பற்றி பேசுறதுக்காக ரத்தினம் பொறியியல் கல்லூரி உதவி பேராசிரியர் பிரசன்னா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவு எதுக்கெல்லாம் பயன்படுது, இந்த செயற்கை நுண்ணறிவு எப்படி உருவாக்கப்பட்டது, செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்ன, அந்த செயற்கை நுண்ணறிவு எதன் மூலமா பயன்படுது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. இந்த ஒளி தொகுப்பு மூலமா கேட்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து உங்களுக்கு புது வார்த்தையா இருந்திருக்காது. ஏன்னா நீங்க இப்போ எங்கே மூளைக்கு எங்கே போனாலுமே வந்து நீங்கள் இதை கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது. ஸோ இன்னைக்கு இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் நம்ம விரிவாக. ஆலன் டர்னிங் அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஃபேமஸான ஒரு பிரிட்டிஷ் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். ஒரு 1950 ஒரு புஸ்தகத்தில், அவரோட புஸ்தகத்தில் ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, கேன் மிஷின் திங்க் அப்படின்றது. அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக வந்து உயர்ந்துக்கிட்டு வருது. நம்ம வாழ்க்கையில்
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் நம்மளும் வந்து ரொம்ப விலகியெல்லாம் இல்லை. அது எப்பயுமே நம்ம கூடயே இருக்குது. டே டு டே லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணுன்னா, இப்போ டெய்லி நம்ம google.comனு அடிக்கிறோம், ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறோம், அது நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு சர்ச் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. அப்போ அதுக்கு பின்னாடியும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஒரு சிரியா அந்த மாதிரி ஒரு ஆப்டை வந்து நம்ம சில கொஸ்டின்ஸை கேட்கும் போது நம்மளோட வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு நமக்கு பதில் சொல்லுது. ஸோ அதுக்கு பின்னாடியும் என்ன இருக்குன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளோட ஹியூமனிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கான அவ்வளோ ஒரு பவரும் ஒரு கெப்பாசிட்டியும் இருக்கிற ஒரு டெக்னாலஜி. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியலுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பேக் போனாக இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மிஷின் லேர்னிங். ஸோ அதோட பேர்லேயே இருக்கு, மிஷினை வந்து லேர்ன் பண்ணணும். ஸோ மிஷின் லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கறது வந்து நிறைய விதமான டேட்டாஸ், நிறைய இன்புட்ஸ், நிறைய டேட்டாஸ் கொடுப்போம். ஸோ அதை வச்சு அந்த மிஷின் என்ன பண்ணும்னா லேர்ன் பண்ணும். ஸோ அதை வச்சு அந்த மிஷின் வந்து ரொம்ப அக்யூரேட்டாகவும் தெளிவாகவும் நமக்கு வந்து ஒரு டிசிஷனை எடுத்துக்கணும். இதை ரொம்ப வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஒரு பிரெயினோட கம்பேர் பண்ணலாம். ஒரு பிரெயினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கு. அந்த ஒரு நியூரான்ஸும் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று என்ன பண்ணும்னா கம்யூனிகேட் பண்ணும். அது கம்யூனிகேட் பண்ணி நம்ம டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணும். அதை ப்ராசஸ் பண்ணி நம்மளை வந்து ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனாக வந்து மாற்றுது. அதே மாதிரி தான் நமக்கு மிஷினுக்கு கொடுத்த இன்புட்ஸ் அது ஒன்றுக்குள்ள ஒன்று ப்ராசஸ் பண்ணுது, அனாலிஸ் பண்ணுது. அதை வச்சு அது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸாக மாறுது. அதுதான் வந்து நம்மளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கேயெல்லாம் பயன்படுது அப்படின்றது நம்ம பார்ப்போம். ரொம்ப டே டு டே லைஃப்பில் இப்போ நான் வர்றேன், வேலையை முடிச்சுட்டு வரேன், என்னோட ரூமில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கர் இருக்குது, ஒரு அமேசான் அலெக்ஸா மாதிரியோ இல்லாட்ட ஒரு கூகுள் ஹோம் மாதிரியோ. ஸோ ஹே அலெக்ஸா கிவ் மீ அ ஃபேவரட் சாங் அப்படின்னு சொன்னால் போதும், எனக்கு வரிசையாக என்னோட ஃபேவரட் சாங்கோட லிஸ்டெல்லாம் அதுவே என்ன பண்ண ஆரம்பிச்சிரும்னா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். கரெக்டாக இல்லையா? ஸோ ஒரு ஏஐ வந்து இட் இஸ் லைக் எ ஸ்பாஞ்ச் வித் ஆல் தி நாலேஜஸ் இன் தி வேர்ல்டு. அது நமக்கு ஒரு நண்பன் மாதிரி தான். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நமக்கு ஒரு நண்பன் மாதிரி சேட் பண்ணலாம் நம்ம. ஸோ நம்ம ஒரு ஜோக் கேட்டோம் அப்படின்னா நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு அருமையான ஒரு ஜோக்கையும் அது எடுத்துட்டு வந்து கொடுக்கும். இப்போ நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வெறும் ஒரு ஃபன்னுக்கும் கேமுக்கும் தான்ட்டு கிடையாது. அப்படி கிடையாது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம் சால்வர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து தெரியாத ஒரு சிட்டியில் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் நின்றுட்டீங்க அப்படின்னா ஏஐ பவர்டு கூகுள் மேப்பு தான் உங்களுக்கு ஒரு வழியை காட்டி உங்களுக்கு ஒரு தெளிவானதை கொடுக்கும். கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ இன்னும் கொஞ்சம் we will dive into the AI vision. ஏஐக்கும் கண் இருக்கு. அந்த கண் ரொம்ப ரொம்ப கூர்மையானது. ஏன்னா ஏஐனால ஒரு ஆப்ஜெக்ட் ஈவன் ஃபேஸஸ் முகங்கள்ல வந்து நம்ம கொடுக்குற இமேஜஸ் வீடியோவில் வந்து அனாலிஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை கரெக்டாக அது என்னது அப்படின்பது சொல்றதுக்கான திறமைகள் இருக்கு வித் இட்ஸ் கம்ப்யூட்டர் விஷன். ஸோ ஏஐ இஸ் அ ரியல் மேஜிக் மாதிரி தான். ஏன்னா ஏஐனால வரையக்கூட முடியும். அதுக்கு தேவையான நிறைய இமேஜஸ், டேட்டாஸ், ஒரு பஞ்ச் ஆஃப் பெயிண்டிங் எல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ஆர்டிஸ்ட் மிஞ்சின மாதிரி அது வரைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது மட்டும் இல்லாம ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஹியூமனிட்டிக்கு ரொம்ப தேவையான இந்த மெடிக்கல் வேர்ல்டு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஏஐ தான் அதில் இருக்கிறதுலே சூப்பர் பவர். சூப்பர் பவருக்கு மேலே சூப்பர் ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம கொடுக்குற மெடிக்கல் இமேஜஸை அதனால என்ன பண்ண முடியும்னா அனாலிஸ் பண்ணி டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணி இட் கேன் ஏபிள் டு டிடெக்ட் அண்ட் டிஸ்கவர் தி டிசீசஸ் ரொம்ப ஃபாஸ்டாகவும் அக்யூரேட்டாகவும் அதனால என்ன பண்ண முடியும்னா டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ அதை சூப்பர் ஹீரோன்னு சொல்றதுனால எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ ஃபைனலாக நம்மள்ட்ட இப்படி ஒரு மேஜிக் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு மேஜிக் இருந்துச்சுன்னா எப்படி நல்லா இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஏஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், அதனால புரிஞ்சுக்க முடியும், அது கண்டினியூஸா லேர்ன் பண்ணும், அதை வச்சு இந்த உலகத்துல ஒண்டர்ஸையும் கிரியேட் பண்ணும்.
So it will make more exciting, more convenient, more fun. It is artificial intelligence. Thank you. நம்மளுடைய அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவு எதுக்கெல்லாம் பயன்படுது, இந்த செயற்கை நுண்ணறிவு எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நிறைய விஷயங்களை பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. நேயர்கள் எல்லாரும் கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ என்பது எப்படி பயன்படுது அப்படின்றத 2 நண்பர்கள் பேசினதை கதை வடிவில் நம்ம கேட்டிருப்போம். அதோட உதவி பேராசிரியர் பிரசன்னா அவர்கள் அது எங்கிருந்து உருவாக்கப்பட்டது, அதோட பயன்பாடுகள் என்ன அப்படின்றத தெளிவா விளக்குனாரு. இதை கேட்டு நம்ம எல்லாரும் பயனடைஞ்சிருப்போம். இது போல மேலும் நல்ல தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரத்தினவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி. நான் உங்கள் ஆர்ஜே தமிழரசி. நன்றி, வணக்கம்.